Praise God. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு அருமையான நேரத்துக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் நாம் இந்த வான மண்டலங்களை ஜெயிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டோம்னா தொடர்ந்து நம்ம விடுதலையாக இருப்போம், எந்த சவால்களையும் சந்திக்க போகிறதில்ல. ஆனால் பூமியில் இருக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தின் சில சவால்களை சந்திக்கிறோம். அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது துதி, ஆராதனை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜெபம், அதுக்கப்புறம் வார்த்தையை நாம் பேசுவது. ஹல்லேலூயா. இந்த மூன்றும் தான் ஆகாய மண்டலத்தை கிளியர் பண்ணுது. துதி, ஆராதனை, ஜெபம், வார்த்தையை பேசுவது. ஆமென். வார்த்தையை கேட்பதல்ல, வார்த்தையை என்ன பண்ணுவது? பேசுவது. அதனால்தான் வார்த்தையை கேட்டு அதை நாம் ஜெபமாய் செய்யும் பொழுது நமக்கு ஆகாய மண்டலத்தை கிளியர் பண்ணுது. இதுதான் பிப்ளிக்கலாக இருக்கிற 3 கோட்பாடுகளாக நான் பார்க்கிறேன். சரி, இன்றைக்கு ஒரு வசனத்தை வைத்து உங்களோடு கூட சில சத்தியங்களை சொல்ல ஆவியானவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். தொடர்ந்தேச்சியாக தேவன் இந்த வசனத்தோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம்தான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த நாளிலே தேவன் தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், I have kept a open door before you. I have set an open door before you. இந்த திறந்த வாசல் என்றால் என்ன? எப்படி இந்த திறந்த வாசல் சில வேளைகளிலே அடைப்பட்ட வாசல்களாய் மாறுகிறது என்பதை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தினால, அழைப்பை பெற்று ஊழியர்களாய் இருப்பதனால நான் கொஞ்சம் சொன்னால் போதும், மித்த எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். அதனால ரொம்ப விலாவரியாக ஒரு சபையில பிரசங்கம் பண்ற மாதிரி என்ன பண்ண வேண்டியதில்லை, பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை என்பது என்னுடைய கோட்பாடு. அதனால ஒரு சில நிமிடங்கள் தான் நான் இதை உங்களோடு கூட ஆய்வு செய்து கொடுக்க போகிறேன். வாசல் என்பது இது ஏதோ பூமிக்குரிய மரத்தினாலும் இல்லாவிட்டால் ஒரு உலோக பொருட்களினால் உருவானது கிடையாது. The doors are not wood and metallic objects. இது ஒரு தெய்வீக திட்டத்தினுடைய வெளிப்பாடு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். It's an architectural concept of heaven. இது பரலோகத்தின் நிலைப்பாடுகளில் ஒன்று என்று நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், எப்படி கதவுகள் உருவாகிறது, கதவுகள் எப்படி திறக்கப்படுகிறது, மூடப்படுகிறது என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பாகவே வானத்தின் கதவுகளை திறந்து மூடுகிறவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பரலோகத்தில் இருக்க ஒரு கான்செப்டை தான் நம்ம பூமியில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிறத பார்த்து தேவன் காப்பி அடிச்சான்னு சொல்ல முடியாது. நாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பரலோகத்தின் திட்டத்தை தான் நாம் பூமியில் என்ன பண்ணுகிறோம், செயல்படுத்துகிறவராய் இருக்கிறோம். அதனால வாசல்கள், கதவுகளை கண்டுபிடித்ததே தேவன் தான். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், திறந்த வாசல் என்பது இப்படிப்பட்ட சில நிலைகளை உச்சரிக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அதை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். இட்ஸ் an authorized system of access. நாம் அதிகாரப்பூர்வமாய் செயல்படுத்துவதற்கான திறவுகோல்கள் இல்லாவிட்டால் கடந்து செல்லக்கூடிய இடமாய் இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான கடந்து செல்லக்கூடிய இடம். இட்ஸ் an authorized system of access என்று சொல்லுகிறோம். இந்த கதவுகள் எப்ப திறக்கிறது, எப்ப மூடுகிறது என்று சொன்னால், இதுக்கு உரிய நபர்கள் இல்லாவிட்டால் இதனுடைய பொறுப்பாளர்கள் தான் அதை திறக்கிறவர்களாய் மூடுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப நம்முடைய வீட்டை நம்ம கிட்ட தான் சாவி இருக்குது, நம்ம தான் திறக்கிறோம், நம்ம தான் என்ன பண்றோம், பூட்டுறோம். இல்ல நம்ம மனைவிட்ட கொடுக்கிறோம், இல்ல பிள்ளைங்கிட்ட கொடுக்கிறோம். ஏனென்று சொன்னால், அதுதான் அதிகாரப்பூர்வமாய் ஒரு திறப்பிற்கும் போவதற்கும் வருவதற்குமான வழிகளை ஏற்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கிறது.
So doors are the authorized system of access. எதற்காக இந்த கடந்து போகக்கூடியதை உருவாக்கப்படுகிறது? தேவன் எதை சொல்ல விரும்புகிறார்? முதலாவது, நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவராய் சொல்ல விரும்புகிறார். Doors are an access to opportunities. நம்மளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை குறித்து தேவன் பேசுகிறார். இந்த பூமியில பாருங்க, நமக்கு நிறைய வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையோ அன்றைக்கு தான் நாம் தவிப்பு நிலையிலே இருக்கிறோம். அன்றைக்கு தான் நாம் தோல்வியின் விளிம்பிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் பாருங்களேன், நம்ம இது இல்லைன்னா அது வேலை செய்யும், அது இல்லைன்னா என்ன பண்ணோம், இது வேலை செய்யும், இது இல்லைன்னா பரவாயில்ல அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ப்புகளை நாம் விசுவாச பயணத்துக்கு ஏதுவானதாய் மாறுகிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரும் இதை தான் சொல்ல விரும்புகிறார். வாசலை திறக்கிறார் என்று சொன்னால் நமக்கு வாய்ப்புகளை திறக்க போகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகம் பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த இரவு ஜெபத்திற்கு உங்களுடைய எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்து வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் அதிகாரப்பூர்வமாய் சொல்ல விரும்புகிறார். அநேக வாய்ப்புகளை நீங்கள் பூமியிலே பார்க்க போகிறீர்கள். You will have many opportunities opened unto your life. நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், இவ்வளவுதான், இதோட சூழ்நிலை முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் மாறாது. இல்ல, திறந்த வாசல் என்பது சில வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துவதை குறித்து பேசுகிறது. அடுத்தது வாசல் இன்னொன்றை குறிப்பிடுகிறது, அது விசாலத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. The doors talks about enlargement. அப்படி என்றால் ஒரு திறந்த வாசல் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு விசாலமான இடத்திற்குள்ளாக நாம் உட்பிரவேசிப்பதை குறித்து பேசுகிறது. இந்த மாலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையை விசாலத்துக்குள்ளாய் நகர்த்த விரும்புகிறவராய் இருக்கிறார். He wants to move us into enlargements என்று தேவன் சொல்ல விரும்புகிறார். நம்ம சொல்லியிருக்கலாம், இப்படியே நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டு எப்படியாவது பிரச்சனை இல்லாம தப்பிச்சு போயிடலான்னு. இல்ல, தேவன் மாறான ஒரு கருத்தை நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். எதெல்லாம் அடைபட்டது என்று நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் நான் விசாலத்தை ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறேன். மூன்றாவது, வாசல்கள் என்பது விடுதலைகளை அறிவிக்கக்கூடியதா இருக்கிறது. எப்பெல்லாம் நம்ம ஒரு கதவுக்கு முன்னாடியோ ஒரு வாசலுக்கு முன்னாடியோ நின்னுகிட்டு அது பூட்டி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிக தவிப்புகள் ஏற்படுகிறது. நம்ம ரொம்ப கவலைப்படுவோம், இல்ல வேதனையில் இருப்போம், இல்ல துடிச்சு போயிடுவோம். இப்ப பாருங்க, ஒரு நம்ம வீட்டு சாவியை தொலைச்சிட்டு நம்மளே வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், வேர்த்து கொட்டும். ரோட்ல போறவங்க எல்லாம் பார்ப்பான், திருடனா இவன். எப்படி நம்ம கதவு முன்னாடி நம்மளுக்கே என்ன ஆயிடும், அது திறக்கலன்னா பிரச்சனை வந்துடும். சோ கதவு திறப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விடுதலைகளை குறித்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பூமியில நம்முடைய தனிப்பட்ட விடுதலைகளை பெரிதாய் விரும்புகிறது இல்லை. சமீபத்தில் ஒன்றை கேள்விப்பட்டோம் பாருங்க, வாழ்க்கையில துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எப்போ வருமா, இன்னொருத்தன் இதை விட பெரிய துக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் வருமா. எப்படி இப்படியாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது பாருங்க. நீங்களே பிரச்சனையில் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து ஒருத்தன் இதை விட பெரிய பிரச்சனையை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நிம்மதியா வீட்டுல போய் தூங்கிடுவீங்க. ஏன்னா நம்ம இன்னொருத்தருடைய பிரச்சனையை பெருசா பார்த்து அதுல சந்தோஷப்படுகிறவர்களா இருக்கிறோம். அதனால பூமியில வந்து இந்த விடுதலை என்பதை தேவன் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறான். தேவன் மட்டும்தான் நமக்கு செலுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம பிரச்சனையை பல பேர்கிட்ட சொன்னாலும் அந்த பிரச்சனை பெருசா மாற போறதே இல்லை. தேவன் மட்டும்தான் வாசல்களை திறந்து நம்மளுக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாசல்கள் இன்னொன்றை ஞாபகப்படுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், நம்மை குறிப்பிட்ட செயல் திட்டத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. God is calling us and finding us to a specific calling. நம்மளை ஒரு தெய்வீக திட்டத்துக்கென்று திறன்பட தேவன் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லலாம். அதனால நீங்க பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போத்தீங்கன்னா ஒரு சில வாசல்கள் உள்ள நீங்க என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரு சில கதவுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் என்று போட்டு விடுவார்கள். அப்படி என்றால் இதை குறிப்பிட்ட ஜனங்கள் தான் என்ன பண்ண முடியும், இதை செயல்படுத்த முடியும். அன்ஆத்தரைஸ்ட் பீப்புள் கேனாட் என்டர்னுவாங்க. நீங்கள் அனுமதி பெறாதவர்கள் இதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்ப அதனுடைய சாவியோ இல்லாட்டி அதனுடைய அந்த ஆக்சிஸ் கார்டு என்று சொல்லுவார்கள், ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சாதான் அதுக்குள்ள என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்படி என்றால் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். அதனால இந்த பூமியில தேவன் நம்மை கதவுகளை திறக்குகிறார், வாசல்களை திறக்கிறார் என்று சொன்னால், முதலாவது வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார், இரண்டாவது விசாலங்களை ஏற்படுத்துகிறார், மூன்றாவது நம்மளுக்கு விடுதலைகளை ஏற்படுத்துகிறார், நான்காவது நம்மளை குறிப்பிட்ட திட்டத்துக்கென்று அழைக்கிறார்.
ஐந்தாவது, நம்முடைய காலகட்டங்களை மாற்றுகிறவர் என்று சொல்லலாம். இட் இஸ் a seasonal change என்று சொல்லுகிறோம். ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்துக்கு மாற்றும் பொழுது அதற்கு கதவுகள் என்று சொல்லப்படலாம். ஒரு சீசன்ல இருந்து ஒரு காலகட்டத்துல ஒரு வறுமையான கோட்டிலிருந்து வறுமையை தாண்டி வரும் பொழுது, இல்லாவிட்டால் தோல்வியிலிருந்து ஒரு வெற்றியை நோக்கி வரும் பொழுது, ஒரு வெறுமையிலிருந்து ஒரு நிறைவை நோக்கி வரும் பொழுது, காலகட்டங்களின் மாறுதலுக்கு நடுவாய் நின்று கொள்கிறது கதவுகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கதவுகளை திறப்பதுல தேவன் திட்டவட்டமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கதவுகளை திறப்பதுல தேவன் என்னவா இருக்கிறார்? ரொம்ப ரொம்ப திட்டவட்டமாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த கதவுகள் ஏன் அடைக்கப்படுகிறது என்பதை நான் சற்று உங்களோடு கூட பேச இருக்கிறேன். இது கொஞ்சம் பிற்போக்கான முறையிலே நான் அணுக விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தர் கதவுகள் எல்லாம் திறக்கிறாரு, அப்புறம் ஏன் என்னுடைய லைஃப்ல நிறைய நடக்க மாட்டது என்ற ஒரு பல கேள்விகள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை அந்த இடத்துல எல்லாம் விடுதலையாக்கி நம்மளை ஜெபத்திலே அதில் ஜெயிக்க உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார்னா, நாம கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, புரிந்து கொள்ளுகிறவர்களாய் மட்டுமல்ல, அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் மாறுவதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். What are the reasons for the closed doors? இந்த மாதிரியான வாசல்கள் தேவன் திறக்கிறார் என்று சொல்லுகிறாரு. அப்புறம் ஏன் சில வாசல்கள் திறக்கவே மாட்டுது? சில வாசல்கள்லாம் நம்ம பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் என்று சொல்லி சில காரணங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இதை ஜெபமாய் நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கும் பொழுது வாசல்கள் திறக்கப்படுவதில்லை. Whenever we live a contradicting life to the scriptures, there will be a closed doors. கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், வாசல்களை திறக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெற்று எடுத்து வளர்க்கும் பொழுது சில வேளைகள் அவங்களுக்குன்னு தனியா ரூம் கட்டுறோம், அவங்களுக்குன்னு தனியா பொருள்கள் எல்லாம் வாங்கி வைக்கிறோம். அப்புறம் அவங்கள என்ன பண்றோம், அந்த இடத்துக்குள்ளாக அழைத்து செல்ல விரும்புகிறோம். ஏன்னா நீங்க உங்களுக்கு இந்த ரூம் கட்டியாச்சு, உங்களுக்கு இந்த பொருளை வாங்கியாச்சு, உனக்கு தான் இது, நீனே யூஸ் பண்ணு என்றெல்லாம் நம்ம கொடுப்பதில் ரொம்ப ஆசையா இருக்கிறோம். அப்படிதான் நம்முடைய பிதாவும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அநேக வாசல்களை திறப்பதில் ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறார். He wants to open many doors. பல வாசல்களை திறக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அதே வேளையிலே ஒரு சில வாசல்கள் அவராலே கூட திறக்க முடியாமல் போகிறது. ஏனென்றால் நம்முடைய காரியங்கள் அது சரியா இல்லாத பொழுது. முதலாவது காரியம், when we live a life contradicting to scriptures, நாம் வசனத்துக்கு மாறி வாழும் பொழுது கர்த்தர் வாசல்களை என்ன பண்ண முடியாது? திறக்க முடியாது. இட்ஸ் a very important point. இதைதான் நாம் பாவம் என்று சொல்லுகிறோம், இல்லாவிட்டால் மீறுதல்கள் என்று சொல்லுகிறோம், குற்றம் என்று சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் வாசல்களை திறக்க சித்தமுள்ளவராய் இருந்தும் அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அவர் செய்வதில் ஆர்வமாய் வேற இருக்கிறார். அப்ப இருந்து கூட ஏன் வாசல் திறக்க மாட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மீறி செய்யும் பொழுது அவன் வாழ்வடைவது அது நிறைவேறாத காரியமாய் மாறிவிடுகிறது. அப்பதான் வாசல்கள் அவனுக்கு திறக்கப்படுவதில்லை, முன்னேற்றங்களை அவன் பார்ப்பதில்லை. So living contradicting to scriptures. இங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5 verse 19 onwards, வசனம் 19 வாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெளிகள், களியாட்டுகள் முதலானவைகளே மாம்சத்தின் கிரியைகள். வசனத்துக்கு விரோதமா இருந்தா அப்புறம் வாசல் திறக்கலன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பெருசா நம்ம போராடினாலும் என்ன பண்ணாது? திறக்காது. ஏனென்றால் அவர் தேவன் வார்த்தையின்படி வாழுகிறவர். ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட போய் நீங்க இதுல கொஞ்சம் சமரசம் ஆயிடுங்க, நீங்க இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி? இந்த பூமியில ஒரு மோசமான வார்த்தை என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். எப்படி? இது கர்த்தர்ட்ட வேலையே நடக்காது.
when you do these things, வசனத்துக்கு மாறாக இருக்கும் பொழுது வாசல்கள் என்ன பண்ணப்படுவதில்லை, திறக்கப்படுவதில்லை. இது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் நிறைய பாயிண்ட் கொடுக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக, நம்முடைய சொந்த விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்துக்கு மேலாக வைக்கும் பொழுது வாசல்கள் திறப்பதில்லை. when the self will is more stronger than God's will, நம்முடைய சொந்த விருப்பம் இல்ல சொந்த சித்தம் என்பது தேவ சித்தத்துக்கு மேலாக இருக்கும் பொழுது வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை, திறப்பதில்லை. அப்பதான் நம்மளுக்கு என்ன உண்டாகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் உண்டாகிறது. நம்ம சொல்றோம் பாருங்க, ஆன்சைட்டி என்று சொல்லுகிறோம். ஒரு மாதிரி பதஷ்டமா இருக்குது. இப்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள், எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரங்களோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, கவலை எப்போ வருது அப்படின்னா, நம்ம சித்தம் தேவ சித்தத்துக்கு மேலாக இருக்கும் பொழுது, நம்ம சித்தத்தை தேவ சித்தத்துக்கு மேலாக நாம் வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கதவுகள் என்ன பண்ணாது, திறக்கவே திறக்காது. மூன்றாவதாக, தேவன் காண்பிக்கும் சில அறிகுறிகளை நாம் உதாசீனப்படுத்தும் பொழுது வாசல்கள் திறப்பதில்லை. அவாய்டிங் காட்ஸ் சைன் போர்ட் க்ளோசஸ் டோர்ஸ். தேவன் காண்பிக்கிற சில அறிகுறிகளை நாம் அதை உதாசீனப்படுத்தும் பொழுது, இல்லாவிட்டால் அதை பெருசா பார்க்காத பொழுது, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. யாராவது ஒருத்தர் திடீர்னு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, தம்பி இந்த வேலையை செய்யாத, இந்த காரியத்தில் நீ ஈடுபடாத, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இப்படி உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையோடு கூட நிறைய பேரை தேவன் நமக்கு அடையாளங்களாய் அனுப்பி இருப்பார். ஆனா அதெல்லாம் நம்ம என்னைக்கு உதாசீனப்படுத்துகிறோமோ அன்றைக்கு நமக்கு என்ன கிடைக்கிறது இல்ல, தேவனுடைய திறந்த வாசலை நாம் பார்க்க முடியாதபடி போய்விடுகிறது. பிசாசுக்கு அது ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அநேக காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்க ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீங்கன்னா இன்னும் அதிகமா என்ன கிடைக்கும், அடையாளம் கிடைக்கும். இப்படி நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணாம இருந்தாவே 2-3 அடையாளம் கொடுப்பாரு. இப்படி நீங்க நிறைய ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய நிறைய ஜெபம் பண்றதுனுடைய ஒரு பெனிஃபிட் என்னன்னா நிறைய அடையாளம் கிடைக்கும். எப்படி ஒருத்தன் கூட சேர வேண்டாம்னா ஜெபம் பண்ணாதவனுக்கு 2 அடையாளம் கொடுத்தாருன்னா ஜெபம் பண்றவனுக்கு ஒரு 15 அடையாளமாவது கொடுப்பாரு. ஏன்னா அவன் மேல அவருக்கு அவ்வளவு ஆசை. எப்படி அவன் மேல அவ்வளவு ஆசை. நீங்க ஹைவேல கார் ஓட்டும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையான இடம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சைன் போர்டு வைப்பானுங்க, நிறைய அடையாள அட்டைகள் வைப்பாங்க. ஒரு சில இடத்துல 100 கிலோமீட்டர் போனாலும் அடையாள அட்டையே இருக்காது. ஏன்னா அங்க பிரச்சனையே கிடையாது, இவன் எந்த பக்கமும் போறது இல்லை, நேரா தான் போறான்னு வைக்க மாட்டான். தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில கூட அவர் அநேக அடையாள அட்டைகளை ஆங்காங்கு வைக்க விரும்புகிறார். திடீர்னு யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு போன் பண்ணுவாங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவாங்க, திடீர்னு நமக்கு ஒரு உணர்வு உண்டாகும். அது சொப்பனமா இருக்கலாம், அது நல்ல ஜெப நேரத்திலே நமக்கு உண்டாகிற உணவா இருக்கு. நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இவைகளை உதாசீனப்படுத்தும் பொழுது கதவுகள் அடைக்கப்படுகிறது. 4வது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. நம்ம சில இடங்கள் அது வாசல்களே கிடையாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது செவுரு. அதுக்கு பக்கத்துல போய் நின்று தெரன்னு என்ன பண்றது சொல்லிட்டு இருக்கிறது. எப்படி சம் திங்ஸ் ஆர் பிரிக்ஸ். அது பெரிய கோட்டை மாதிரி ஒரு செவுரு, அதுக்கு பக்கத்துல போய் நின்று தெரன்னு சொல்றது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், எவைகளை எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கு உட்படாதவைகளோ அவைகள் எல்லாம் நம்மளுக்கு முட்டுக்கட்டைகளாய் மாறிவிட்டது. ஏற்கனவே எவைகள் எல்லாம் நமக்கு வளர்ச்சிக்கு உட்படாதவைகளோ அவைகள்லாம் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஏற்கனவே தடைகளாய் என்ன பண்ணிடுச்சு, அவைகள் மாறிவிட்டது. அது பக்கத்துல போய் நீங்க திறன்னீங்கன்னா என்ன பண்ணாது, திறக்காது. நம்முடைய வளர்ச்சிக்கு நேராக, நம்முடைய வெற்றிக்கு நேராக, நம்முடைய அடுத்த பரிமாணங்களுக்கு நேராக நாம் போக முடியாதபடி அநேக இடங்களிலே காரியங்கள் வைக்கப்படலாம். அது எதை குறிப்பிடுகிறதுனா, there is no growth. இதுக்கப்புறம் பெரிய வளர்ச்சியே கிடையாது, இதுக்கப்புறம் பெரிய மாற்றமே கிடையாது, இதுக்கப்புறம் பெரிய மறுரூபமே என்ன பண்ண போறதில்ல, வரப்போகிறதில்லை என்று நாம் சொல்லுகிற இடத்துல வாசல்கள் திறக்க போவதில்லை. இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் சிலருக்கு ஞாபகப்படுத்துகிறார், எனக்கு ஏன் இந்த இடத்துல கதவு மூடிடுச்சு, எனக்கு ஏன் வாசல் மூடிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் அங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றதுனால அதுக்கப்புறம் அந்த வாசல்கள் என்ன பண்ணாது, அது திறக்காது. கரெக்டா? இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் 12th படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கே போயாச்சு, எனக்கு மறுபடியும் 2வது படிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்க ஸ்கூல்ல போய் அட்மிஷன் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவானுங்க,
நம்மள மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்ன பண்ணுவான், சேர்த்துருவான். எனக்கு 1 வருஷம் ஃப்ரீயா தான் சார் இருக்கிறேன், எனக்கு 2வது டீச்சர் தான் பிடிக்கும், அந்த 2வது பாடம் தான் எனக்கு பிடிக்கும், அப்ப நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தோம், அதனால 2வது இன்னொரு வாட்டி படிக்க விடுங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டானுங்க. அது ஏற்கனவே வளர்ந்து முடிஞ்சாச்சு. அந்த இடத்துல போய் மறுபடியும் நீ வாசலை என்ன பண்ணாத, தேடாதே. some doors don't open because it is already a bricks. இவைகள் கட்டிடங்களாய் மாறிவிட்டது, அது வாசல்கள் என்ன பண்ணாது, கிடையவே கிடையாது. அடுத்த விஷயம் பாருங்க, நம்ம மீறுதல்களினால் கதவுகளை திறக்க முயற்சி செய்யும் பொழுது, when we have a rebellious attitude, the doors close. சில பேர் சொல்லுவாங்க, நான் விடாமுயற்சியா எப்படியாவது இதை செய்து பார்த்துருவேன். அப்படி மட்டும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கதவு கூட சொல்லும், நீ எப்படிதான் என்ன தாண்டி போறன்னு பார்த்துடலாம், எப்படி நீ எப்படிதான் என்ன தாண்டி பார்த்துடலாம். ஏன்னா ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட், அது தேவ சித்தமா, அது தேவ நோக்கமா, அது தேவனுடைய தீர்மானத்தில் இருக்கான்றதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு என்னன்னா, நான் நினைச்சது இப்ப என்ன பண்ணணும், செய்து ஆகிவிட வேண்டும். இட் லீட்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ். இட் லீட்ஸ் டு க்ளோஸ் டோர்ஸ். சில வேளைகளில் தேவன் நமக்கு திட்டவட்டமாக சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். ஏன் கதவுகள் மூடுகிறது பாருங்க. இதை நம்ம சரியா தியானிக்கலன்னா ஏன் திறக்குன்றது தெரியாது. நிறைய வேலைகளில் பாருங்க, கதவு திறக்க போகுது, கதவு திறக்க போகுது, கதவு திறக்க போகுது. ஏன் திறக்கலன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏன் திறக்குன்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். திறக்காததுக்கு முதலாவது காரணம், நாம் வசனத்தை என்ன பண்ணுகிறோம், மீறி வாழ்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு மேலாக வைக்கிறோம். தேவனுடைய அநேக அடையாளங்களை நாம் என்ன பண்றோம், உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய வளர்ச்சிக்கு அடுத்தவைகள் இல்லாத பொழுது அங்கே அவைகள் வாசல்களாய் இல்ல, அவைகள் செவுறுகளாய் என்ன பண்ணிடுச்சு, அவைகள் மாறிவிட்டது. we are standing before a brick wall and expecting it to open. நாம் ஒரு கட்டின செவுத்துக்கு முன்னாடி நின்று திறக்க முயற்சி செய்கிறவர்களாய் இருக்கிறோம். 5வதாக, நாம் எப்படியாவது செய்து முடித்து விடுவேன் என்று ஒரு விடாப்பிடியாக ஒரு எதிர்மறையான நோக்கங்களோடு நாம் என்ன பண்ணுகிறோம், ஆழமாய் பயணம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த கடைசி 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் கதவுகள் மூடப்படுகிறது, ஏன் கதவுகள் மூடி இருக்கிறது என்பதற்கு தேவன் எனக்கு உணர்த்தின 2 முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஒன்று, நம்முடைய பொருளாதாரத்தை ஒழுங்கின்மையாய் கையாள்வது. This is one of the important doors that closes things. அநேக பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்றேன் பத, பேயெல்லாம் விரட்டிட்டேன். எப்படி, எங்க ஏரியா பக்கத்துல ஒரு பேய் வராது, அது பேயே வேணாம், கையில காசு இல்லைன்னா போதும். பாருங்க, பேயினுடைய பல சுபாவம் நமக்குள்ள வேலை செய்யும். நான் சொல்றது இன்னைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இல்லாட்டி பிடிக்காம கூட இருக்கலாம். நீங்க வீட்டில் போய் உட்காந்து மெதுவா யோசித்து பாருங்க. பணம் இல்லைன்னா போதும், பேய் பிரச்சனைக்கே வராது, அது நிம்மதியா போயிடும். அவன் பிரச்சனையை என்ன பண்ணிப்பான், அவனே டெவலப் பண்ணிப்பான். அதை அவனே டெவலப் பண்ணி அதை எவ்வளோக்கு எவ்வளோ பில்டப் பண்ணுவானோ என்ன பண்ணிடுவான். இதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பொருளாதாரங்களை நாம் என்னைக்கு ஒழுங்காக கையாளவில்லையோ அன்றைக்கு பெரிய கதவு மூடிடும். அத கடவுள் தான் எப்படியாவது உடைச்சி நம்மளை என்ன பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். இல்லை நம்ம தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டாது அப்படி என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். கடைசியாக ஒன்று பாருங்க, இது என்னன்னா, எனக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொல்லி இருக்கிற வாய்ப்பெல்லாம் விடுறது கதவுகளை மூடிவிடும். எனக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன பண்றது கிடையாது, யூஸ் பண்றதே கிடையாது. ஊழியத்துல கூட நிறைய பேர் அப்படிதான், என்னை அவங்க கூப்பிட்டாங்கன்னா வருவேன், இப்ப யாரோ ஒருத்தன் நம்மளை நம்பி கூப்பிடுறானேன்னு ஒரு வாய்ப்பை என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது கிடையாது. we always look for better options. எனக்கு இதை விட சிறந்தது, இதை விட பெஸ்டானது, இதை விட பிரம்மாண்டமானது வந்தால்தான் நான் செய்வேன். இது சோம்பேறித்தனத்தினோட பெரிய அடையாளம். பாருங்க, சின்ன சின்ன வாய்ப்புகளை ஒரு மனிதன் என்றைக்கு அதை உதாசீனப்படுத்துகிறானோ அன்றைக்கு பெரிய பெரிய வாசல்கள் அவனுக்கு மூடிவிடும். பெரிய பெரிய வாசல்கள் என்ன பண்ணிடும், மூடிடும். கர்த்தர் சில வேளை நம்மள 2 பேருக்கு பாட்டு பாட கூட்டு போவாரு, 2 பேருக்கு ஜெபமான கூட்டு போவாரு, இல்ல 2 பேருக்கு சர்ச்சை நடத்த கூட கூட்டு போவாரு. ஆனா நம்ம சோம்பேறித்தனத்துல 2 பேருக்காக நம்ம என்ன பண்ண போறோம், அவர் சொல்லுவாரு,
2 ஆடை ஒழுங்கா மேய்க்காதவனை நம்பி 2000 ஆடு எப்படி தர்றது? இப்படி 2 ஆடை ஒழுங்கா மேய்க்காதவனை வச்சு 2000 ஆடை எப்படி தர்றது? கரெக்டா? நீங்க வேணா கொடுத்து பாருங்க, கர்த்தாவே 1500 ஆடை நாளைக்கே வித்துருவேன் அப்படி. அப்புறம் 1 வருஷத்துக்கு டெய்லி என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு ஆடை அடிச்சு என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டுருவேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பெருகட்டும்னு ஜெபம் பண்ணுவேன். எப்படி? கடவுள் பாப்பா, அவர் நல்லா தெரியும், இவன் பெட்டர் ஆப்ஷன்ஸ்க்கு எப்பயுமே வெயிட் பண்ணினே இருப்பான். தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உணர்த்துகிறார், நமக்கு சிறிய சிறிய வாய்ப்புகளை சோம்பேறித்தனத்தினால் நாம் இழக்கும் பொழுது பெரிய பெரிய கதவுகள் மூடப்படுகிறது. இப்ப இந்த அடைக்கப்பட்ட கதவுகளை எப்படி திறப்பது என்பதை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க, நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள், ஊழிய ஸ்தலங்களில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நிறைய போதிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டா சொன்னா போதும், மிச்சத்தெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிப்பீங்க. முதலாவது, கதவுகள் திறப்பதற்கு தேவ சித்தத்தை தேடுகிறவர்களாய் மாறுங்கள். The doors to be open, seek God's will. தேவ சித்தத்தை ஒரு மனிதன் தேடுவான் என்று சொன்னால் அவனால மட்டும்தான் கதவுகளை திறக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா கதவுகளை திறக்கக்கூடியவர் அவர்தான், பூட்டக்கூடியவரும் அவர்தான். அவர் சித்தத்துல போனா கதவு தானாக என்ன பண்ணும்? திறக்கும். அது தானாக இயங்கும். இரண்டாவது, நாம் கதவுகளை திறப்பதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிற சில முக்கியமான வழிகளில் ஒன்று, நாம் பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட், seek God's will. தேவ சித்தத்தை தேடுங்கள், அதற்கு கீழ்ப்படிய என்ன பண்ணுங்கள்? முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனமானது நம்மளுக்கு நிறைய இடத்துல சொல்லப்படும். ஆவியானவர் இவர்கள் ஒரு ஊருக்கு போகும் பொழுது தடை செய்து அவர்களை பின்பு இன்னொரு ஊருக்கு அனுப்புகிறார். அதுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Acts chapter 16 verse 8. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில சம்பவங்களை வாசிக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போவேனான்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துக்கு தேவன் என்ன பண்றாரு? நடத்துகிறார். இந்த துரோவா என்ற பட்டணம் தான் இவர்கள் ஐரோப்பா கண்டத்துக்குள்ளாய் போவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தினது. இவங்க அது வரைக்கும் ஆசிய கண்டத்தில் தான் இருந்தார்கள். ஊழியத்தை நிறைவேற்றுவது ஆசிய கண்டத்தில் தான் அதிகமாய் நிறைவேறினது. ஆனா கர்த்தருடைய ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு ஒருவன் விட்டு கொடுக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் அடுத்த கண்டங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்துகிறார். அப்ப முதலாவது பாருங்க, நாம் தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுகிறோம்? கீழ்ப்படுகிறவர்களாய், அதை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். இரண்டாவது, ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். மூன்றாவது, தேவனோடு ஐக்கியப்படுவதை முதன்மையாய் கொண்டிருப்பதுதான் கதவுகளை திறக்கும். ஹல்லேலூயா. When you start having deeper relationship with God, the doors will open. நம்ம என்ன சில வேளை நினைக்கிறோம்னா, நிறைய ஊழியம் செய்தானா கதவு திறக்கும். எப்படி? சில வேளை ஊழியம் செய்து செய்து இருக்கிற கதவெல்லாம் நம்மளே மூடிட்டு வந்துடுறது. எப்படி? ஆமா, இது புரிந்தவர்களுக்கு வெளிப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம், புரியாதவங்க இன்னும் அந்த வெளிப்பாட்டுக்கு வரலன்னு அர்த்தம். அப்படி சில இடங்கள்ல போய் நம்ம தேவையில்லாத வேலைகளை செய்து செய்து நம்ம நினைக்கிறோம், இதை செய்தா வாசல் திறக்கும், அதை செய்தா வாசல் திறக்கும். சமீப காலத்துல பாருங்களேன், இத்தனை சர்வீஸ் வச்சுட்டா சர்ச்சு பெருகிடும். எப்படி? அத்தனை சர்வீஸ் வச்சுட்டு இப்ப படாத பாடு மக்களுக்கு. ஏன்னா யாருமே வரமாட்டான், ஒய்ஃபு கூட வரமாடு, தம்பி வரமாட்டான், இவரே நின்று பாடி இவரே நின்று பிரசங்கம் பண்ணி இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. இப்படி நம்ம நினைக்கிறோம் நிறைய செய்துட்டா வாசல் திறக்கும் என்று. இல்ல, நீங்கள் உறவிலே ஆழமாய் போக போகதான் வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வாசல் திறப்பதற்கு 3 முக்கியமான வழிகள். முதலாவது, தேவ சித்தத்தை என்ன பண்ணுங்கள்? கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறுங்கள். இரண்டாவது, ஆவியானுடைய வழி நடத்துவதற்கு உங்களை விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். மூன்றாவது, தேவனுடைய உறவை என்ன பண்ணுங்கள்? ஆழப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். அப்பதான் திறந்த வாசலை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் திறக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு.
நம்மளை முன்னேற்றுவதற்கு ரெடியாக தான் இருக்கிறார். ஆனால் நாம் சில காரியங்களை செய்வது அது அடைத்த வாசலை ஏற்படுத்துகிறது. So we have to be very careful. அதே வேளையிலே நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாய் தேவ சித்தத்தை தேடுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? விட்டு கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். மூன்றாவது, அந்த உறவை அதிகமாய் தேடுவோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நம்ம ஊழியத்தை ரொம்ப தேடணும்னா சில வேளை அது கிடைச்சிடும், ஆனா கர்த்தர் கிடைப்பாரான்னு பெரிய சந்தேகம் ஆயிடும். அப்படி ஏன்னா கேட்கிறவன் அதை என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்வான். அது ஒரு முக்கியமான பிரமாணம். ஆனா தேவனுடைய உறவை விட்டுட்டு வேற எதையாவது கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சிலருக்கு அது கூட கிடைச்சிடும். ஆனால் அதனால் பெரிய ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியாது? பூமியில பார்க்க முடியாது. அதனால தேவன் திறந்த வாசலை செய்ய, திறந்த வாசலை ஏற்படுத்த சித்தமுள்ளவராயிருந்தும் நாமே அந்த வாசலை என்ன பண்ணிடக்கூடாது? அடைத்து விடக்கூடாது. அப்படி திறந்த வாசல் திறக்கவில்லை என்று சொன்னால் இந்த 3 காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு பெரிய திறந்த வாசலை ஏற்படுத்துவாராக. அப்படி எழும்பி நிற்போம். கொஞ்ச நேரம் நாம் செபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய லைஃப்ல எங்கெங்கெல்லாம் கர்த்தாவே வாசல்கள் அடைக்கப்பட்டு நாங்கள் அநேக இடத்துல கர்த்தாவே என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போகுது, எங்களுடைய எதிர்காலம் என்ன, எங்களுடைய தீர்மானங்கள் என்ன, கர்த்தாவே எங்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளாய் யோசித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்கு கர்த்தாவே ஒரு முடிவை கொடுக்க போகிறீரே. ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக நான் திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் அந்த வாசலை நாங்கள் மூடிவிடக்கூடாது, அந்த வாசலை நாங்கள் அடைத்து விடக்கூடாது. அந்த வாசலுக்கு கர்த்தாவே நீர் வைத்திருக்க கோட்பாடுகளை மீறி நாங்கள் வாழ்ந்து அந்த வாசல்கள் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதை நாங்கள் தடை செய்து விடக்கூடாது என்பதை குறித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உணர்வு பட நீங்கள் சொல்லக்கூடிய அநேக விஷயங்களை நாங்கள் காதுபட கேட்க கிருபை செய்வீராக. எங்களுடைய ஆவியின் உணர்த்துதலுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய சுய சித்தத்தை கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு மேலாக நாங்கள் வைத்து விடாதபடி கவனமாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ரபா கிலி போ ஷபா. கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய சித்தங்கள் கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு கீழாக இருப்பதாக. கர்த்தாவே, நீர் உயர்வீராக. கர்த்தாவே, நாங்கள் சிறுகவோ நீங்கள் பெருகவுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம். கர்த்தாவே, நாங்கள் சிறுகவோ நீர் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கர்த்தாவே, நாங்கள் பெருகுவதற்காக இல்லை, நாங்கள் சிறுகவோ நீர் பெருகவோ. எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் இன்னும் அதிகமாக, உம்முடைய சித்தம் இன்னும் அதிகமாக, உம்முடைய தீர்மானங்கள் இன்னும் அதிகமாக, கர்த்தாவே உம்முடைய நிலைப்பாடுகள் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கர்த்தாவே, இதுவரைக்கும் நாங்கள் எதெல்லாம் நீர் திறந்து வைத்தீரோ அதெல்லாம் நாங்கள் அடைத்திருப்போம் என்று சொன்னார். கர்த்தாவே, எங்களுடைய புத்தி கூர்மை இல்லாததினால, கர்த்தாவே எங்களுடைய அனாவசிய செலவுகளினால, எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் சரியாய் கையாளாததினால கர்த்தாவே அடைத்த வாசல்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து திறப்பீராக. கர்த்தர் மன்னித்து திறந்து விடுவீராக. மறுபடியும் நாங்கள் அந்த வாசல்களின் சவால்களை சந்திக்காதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ரபா கபாலபு ஷபாதரா.